Good morning, students. Today, நான் பார்க்க போகிறது conjugate of a complex number. ஏற்கனவே 2.3 வரைக்கும் கம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்க்குற ஹெட்டிங் conjugate of a complex number. நெக்ஸ்ட் ஹெட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். என்ன சார் கான்ஜுகேட் அப்படின்றது வேற ஒன்றுமே இல்லை. z equal to x plus iy. ஸோ கான்ஜுகேட் யூஸ் பண்ணோம்னா 1/z போட்டு கான்ஜுகேட் பண்ணுறோம். ஓகேவா? அது கான்ஜுகேட் மாடல். அது பின்னாடி பார்க்கலாம். அதில் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். z1 plus z2 மேலே பார் யூஸ் பண்ணுறோம்ல, டோட்டல் பார் யூஸ் பண்ணோம்னா இப்போ z equal to z பார் அப்படின்றது கான்ஜுகேட் மாதிரி கிடைக்கிறது. அது மாதிரி z1 plus z2 பார் யூஸ் பண்ணோம்னா என்ன சொல்கிறாங்க ப்ராப்பர்ட்டிஸில் தனித்தனியாக பிரிச்சுக்கலான்றாங்க. z1 plus z2 டோட்டல் பார் யூஸ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஈக்குவல் டு z1 பார் plus z2 பார் செப்பரேட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ். செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் z1 மைனஸ் z2, இங்கே பிளஸ் இங்கே மைனஸ், இங்கே டோட்டல் பார் யூஸ் பண்ணியிருக்கோம். that is equal to z1 par minus z2 par separate par யூஸ் பண்ணலாம்ன்றாங்க. ப்ராப்பர்ட்டி நம்பர் 3 z1 into z2 par total par யூஸ் பண்றோம். that is equal to z1 par into z2 separate par. ப்ராப்பர்ட்டி நம்பர் 4 z1 by z2 total par யூஸ் பண்ணிருக்கேன். bracket total யூஸ் பண்ணி that is equal to z1 par divide z2 par யூஸ் பண்ணலாம்ன்றாங்க. fifth properties real part of z is equal to z plus z power by 2. அதாவது z ஐயும் z பரை ஆட் பண்ண என்ன கிடைக்குமா 2 times real part of z கிடைக்கும்ன்றாங்க. 2 times real part of z வரும்ன்றாங்க. அதே மாதிரி imaginary part of z that is equal to z minus z power by 2. Seventh property is z power n to the power par that is equal to z power to the power n where n is a integers. Property number 8 the important properties z is real. z is real answer கிடைக்கும். எப்படி இருக்கணும்னா if and only if z is equal to z power கிடைக்கணும். அதாவது z answer real answer if and only if z is equal to z power. Ninth property z is a purely imaginary. Very important. z எப்படி இருக்கணும் is a purely imaginary. I மட்டும் வரும் இருந்துச்சுனா if and only if z is equal to minus z power. Tenth properties z போட்டு டவுல் பார் யூஸ் பண்ண வர ஆன்சர் z கிடைக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? சரி, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம சம் போடும்போது அங்கே இங்கே ஆட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 10 ப்ராப்பர்ட்டிஸையும் பார்த்துக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் 8th and 9th ப்ராப்பர்ட்டிஸ். z is real if and only if z is equal to z power. அது மாதிரி z is a purely imaginary if and only if z is equal to minus z power. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சம் நம்பர் 2.3. Example 2.3. Yes. Example 2.3. Okay, example 2.3. Write 3 plus 4i divided by 5 minus 12i in the x plus iy form. Hence, find its real and imaginary part. என்ன சொல்றாங்க? இதை சிம்பிளை பண்ணி x plus iy ஃபார்முக்கு ஆன்சர் கொண்டு வரணும். அந்த ஆன்சர்ல ஹென்ஸ் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் போட்டுறப்ப. ஓகேவா? சரி, கவனிங்க. என்ன செய்ய ஸ்டெப் நம்பர் 1 3 plus 4i divided by 5 minus 12i. இந்த ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் கொண்டு வரும்போது எப்பவுமே டினாமினேட்டர்ல i வரக்கூடாது. i பார்ட் நம்ம கேன்சல் பண்ணி ஆகணும். அதனால இதனுடைய கான்ஜுகேட் வேல்யூ கான்ஜுகேட். ஃபார் எக்ஸாம்பிள் z equal to a plus ib இருந்துச்சுன்னா கான்ஜுகேட் யூஸ் பண்ணோம்னா z பார் a minus ib. இது என்னுடைய என்னது கான்ஜுகேட். அப்படின்னா சரி, இதனுடைய கான்ஜுகேட் இதுக்கு எது மட்டும் மாறும் ஐக்கு மட்டும்தான் சிம்பிள் சேஞ்சஸ் ஆகுது வர ரியல் பார்ட்டுக்கு மாறாது. இது நான் சொல்றது கான்ஜுகேட் அப்படின்றது. ஓகேவா? சரி, இப்போ 5 minus 12 இருக்கு. இதனுடைய கான்ஜுகேட் யூஸ் பண்ணோம்னா 5 plus 12i divided by 5 plus 12i. In the reason
டினாமினேட்டர்ல I கேன்சல் பண்றதுக்கான ஐடியா பண்ணிருக்கேன். ஓகேவா? that is equal to சார் a minus b a plus b மாதிரி இருக்கு சார். இங்க ஃபார்முலா a squared minus b squared யூஸ் பண்ணா ஏன்னா டினாமினேட்டர்ல 5 squared is 25 a squared minus b ஸ்கொயர் பண்ணும்போது i ஸ்கொயர் பண்ணா minus 1 வரும். இங்க ஒரு பார்ல மைனஸ்னால பிளஸ் ஆயிடும். பிளஸ் 144 12 ஸ்கொயர் பண்ணா 144 மீனிங் புரிஞ்சா பாருங்க. i ஸ்கொயர் பண்ண போறோம். ஏன்னா b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் போடுவோம். b ல இருக்கு 12 i இருக்கு. இது ஸ்கொயர் பண்ணும்போது 12 ஸ்கொயர் பண்ணா 144 ஆயிடும். i ஸ்கொயர் பண்ண மைனஸ்னால பிளஸ் மாறிடுச்சு. ஓகேவா? சரி. இப்போ நியூமரேட்டர் பாருங்க. அப்ப என்ன செய்யறோம்? 3 ஆல 2 மல்டிப்ளை பண்றோம். 4 i 2 மல்டிப்ளை பண்ணோம். சோ 3 மல்டிப்ளை பண்ணா 15 3 into 12 36 plus 36i 4 5s are 20 so 20i I square is minus 4 12s are 48 ஓகேவா? டிபிக்கல் பண்றேன். 15 36i 20i 48 I square is minus so minus 48. இப்போ சிம்பிளை பண்ணோம்னா that is equal to 15 minus 48 so real number minus பண்ணாட்டி minus 8 minus 5 3 4 minus 1 3 33 ஓகேவா? பிளஸ் பண்ணோம்னா i பிளஸ் பண்ணிரோம் 56 i divided by so add பண்ணோம்னா 961 that is equal to இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர்டர் கொண்டோம்னா minus 33 by 169 plus 56i by 169. Therefore, question is find the real part is minus 33 by 169, comma. So imaginary part is 56 by 169. The imaginary part put I put okay? So imaginary part is 56 by 169. Next. Okay, next example 2.4. Simplify 1 plus I divided by 1 minus I to the power 3 minus 1 minus I by 1 plus I to the power 3 into rectangular form. Means A plus IB. So in the order the question ma சொல்றாங்க. ஓகேவா சார்? நான் step number 1 செப்பரேட் நான் இத மட்டும் சிம்பிளை பண்ண போறேன். Let 1 plus I divided by 1 minus I சிம்பிளை பண்ண போறேன். That is என்ன பண்ணனும்? டினாமினேட்டர்ல I வரக்கூடாது. அதனால இதை கான்ஜுகேட் பண்ண போறேன். 1 plus I divided by 1 minus I இதோட கான்ஜுகேட் 1 plus I divided by 1 plus I. That is equal to A minus B A plus B. Therefore A squared minus B squared. A squared 1. I squared is minus 4 minus plus and plus 1. ஓகேவா? 1 மல்டிப்ளை பண்ணுங்க. ரெண்டு ஒரே மார்க்ல மல்டிப்ளை பண்ணுங்க. 1 A plus B A plus ஒரே மார்க்ல A plus ஹோல் ஸ்கொயர் போடலாம். இல்ல மல்டிப்ளை பண்ணுங்க. 1 1 is 1 plus I squared is minus 1. சிம்பிளை பண்ணா 1 1 கேன்சல் ஆயிடும். So 2I divided by 1 plus I. That 1 plus 1. இதை சிம்பிளை பண்ணுங்க. 2I by 2 that is equal to I. இப்போ இதோட ஆன்சர் I கிடைச்சிருக்கு. அப்ப I பொறுத்து நம்ம ஈஸியா ஆன்சர் போடலாம். செகண்ட் பார்ட் இதை மட்டும் கொண்டு வர போறேன். Let 1 minus I divided by 1 plus I. ரைட்டா? இதோட கான்ஜுகேட் கொண்டு வர போறோம். That is equal to 1 minus I divided by 1 plus I into 1 minus I by 1 minus I. So A plus B A minus therefore A squared minus B squared is பண்ணோம்னா 1 squared is 1 I squared is minus plus ஆயிரும் plus 2. So multiply பண்ணுங்க 1 minus I next multiply பண்றோம் 1 minus I squared is minus total of 3 minus ஆயிரும் minus 1. That is equal to so cancel ஆயிரும் minus 2I divided by 2 that is equal to minus I. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் பாத்தீங்க? I இதுக்கு ஆன்சர் minus I. இப்ப சிம்பிளை பண்ணோம்னா சம் பண்ணோம்னா
So 1 plus I divided by 1 minus I to the power 3 minus 1 minus I divided by 1 plus I to the power 3, that is equal to the answer I. So I power 3, இங்க ஒரு பவர்ல மைனஸ் இருக்கு, இதோட ஆன்சர் minus I. So minus I power 3, that is equal to I power 3. I squared is minus 1. So I power 3 means I squared is in I squared into I. I squared minus 1, so minus I. Minus I. ஓகேவா? இதை சிம்ப்ளை பண்றோம். மைனஸ் பவர் 3 மைனஸ் வரும், இங்க ஒரு மைனஸ் பிளஸ் ஆயிரும் பிளஸ். ஓகேவா? என்ன சொல்றோம்? மைனஸ் பவர் 3 மைனஸ், இங்க மைனஸ் பிளஸ் ஆயிரும் பிளஸ் I பவர் 3. I பவர் 3 ஆன்சர் இஸ் மைனஸ் I. So சிம்ப்ளை பண்ணுங்க. மைனஸ் I. Total answer is 2 minus I கிடைக்கும். Total answer is minus 2I. This format is rectangular form. அப்ப 0 minus 2I. 0 minus 2I. That is equal to 0 minus 2I. This format is rectangular form. Okay. Next example 2.5. If z plus 3 divided by z minus 5y, that is equal to 1 plus 4i by 2. If na கொடுத்த condition, the complex number z is a rectangular form. ஓகேவா? z கொடுத்திருக்காங்க, பாயிண்ட் தான். எஸ், ஓகேவா? பாயிண்ட் ரெக்டாங்கிள் क्वेश्चन இஸ் செட் பண்ணிக்கலாம். இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம், இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம், இது வந்து இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகேவா? இது என்ன செய்ய போறோம்? ரெக்டாங்கிள் கொண்டு வர போறீங்க. இது ஒண்ணுமே இல்ல. சோ அதை எழுதி இது இப்ப சிம்ப்ளை பண்ணிடுவோம். z means x plus iy. அதனால let z is equal to x plus iy ன்னு எடுத்துக்கேன். நான் சம்ல அப்ளை பண்றேன். அப்ப என்ன பாருங்க, அப்ளை பண்ணோம்னா so x plus iy plus 3 divided by x plus iy minus 5y, that is equal to 1 plus 4i divided by 2. இதை சிம்ப்ளை பண்றோம். ரியல் பார்ட் தனியா கொண்டு வரேன். ரியல் பார்ட்னா இருக்கு x plus 3 ரியல் பார்ட் plus iy. இங்க ரியல் பார்ட் பார்த்தோம்னா x i காமன் எடுத்துடலாம், y minus 5, that is equal to 1 plus 4i by 2. 1 plus 4i by 2. Next, நான் அப்படியே 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு போயிடலாம். அடுத்த ஸ்டெப். ஸோ கவனிங்க, இந்த சம் ரெண்டு மெத்தடில் போடலாம். நான் ஒரு டிஃபரெண்ட் மெத்தட் போட்டு அப்புறம் புக் மெத்தடுக்கு வரேன். z equal to x plus iy நான் சம்ல அப்ளை பண்ணியிருக்கேன். z means x plus யூஸ் பண்ணோம்னா ரியல் பார்ட் தனியா இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த ஸ்டெப் வரைக்கும் ஓகே ரைட். இப்போ பாருங்க, இந்த 2 அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 2 into x plus 3 plus iy, that is equal to 1 plus 4i into இந்த ஸ்டெப்ஸ். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் இந்த 2 ல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 2x plus 6 plus 2iy, that is equal to first இந்த i உள்ள கொண்டு போய்ட்டேன், x plus iy minus 5y. நெக்ஸ்ட் 1 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம், அப்புறம் 4i மல்டிப்ளை பண்ணி இந்த ஸ்டெப் போட்டுறோம். LHS வச்சு RHS மல்டிப்ளை பண்ணிட்டேன். மல்டிப்ளை பண்ணிட்டா வர ஆன்சர் லாங் ஆன்சர் கிடைச்சிருக்கு. 2x plus 6 plus 2iy, that is equal to x plus iy minus 5y plus 4xi minus 4y plus 20. இந்த ஆன்சர்ல let the real part எடுத்துக்கோம். let the real part எடுத்தோம்னா 2x, that is equal to 1x, சிம்பிளை பண்ணா 1x. ரைட்டா? அடுத்து ரியல் பார்ட் பாத்தீங்கன்னா ரியல் மீன்ஸ் i இல்லாத பார்ட். சோ இங்க minus 4y இருக்கு, பிளஸ் பார்த்தீங்கன்னா plus 4y, that is equal to plus 20 minus 6 14 equals number 1. இது only real part. Next, let the imaginary part எடுத்து வச்சுங்களேன். let the imaginary part எடுத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு 2iy. சோ இமேஜினரி i வரக்கூடாது, 2y மட்டும் y எடுத்து 2y, that is equal to iy இருக்கு. சோ இமேஜினரில y எடுத்துக்கலாம், y minus 5y, so minus 5. So plus 4x இருக்கு 4x. Next 4x
that அப்படி வச்சுக்கலாம். இது பிளேஸ் மாத்திரம் மைனஸ் ஒய் ஆயிருமான்னு பாருங்க. 2y ஸோ பிளேஸ் மாத்திரம் மைனஸ் ஒய் ஆயிரும். நம்பர்ஸ் பிளேஸ் மாத்திரம் பிளஸ் ஒய். ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் சால்வ் 1 and 2. சால்வ் 1 and 2 சால்வ் பண்ண போறோம். ஈக்குவேஷன் நம்பர் சால்வ் 1 and 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x plus 4y that is equal to 14. Second equation 4x minus y that is equal to 5. Solve 1 and 2. So sir இங்க plus 4y இருக்கு, இங்க minus y, so 4 multiply பண்றேன். First equation, second equation. Second equation 4 multiply பண்ணா 16x minus 4y that is equal to 20. 4y is 20. First equation x plus 4y that is equal to 14. They cancel பண்ணலாம். So 17x that is equal to 34. X equal to 2. Substituting 1 or 2. Now 1 apply பண்றோம். So apply பண்ணினா first equation apply பண்றோம். So x 2 போடலாம் plus 4y that is equal to 14. 4y that is equal to 14 minus 2, 12. Y is equal to 3. Therefore, z is equal to x plus iy. X answer is 2, y answer is 3 plus 3y. This format is rectangular form. So, this is one type of method. So, another method is the simplest method. This is one long the simplest method. Next, we follow next another method. So, this is another method. அப்படியே அப்ளை பண்றோம். ஓகேவா? கொடுத்த क्वेश्चन கொடுத்தா if அப்ளை யூஸ் பண்றேன். z plus 3 divided by z minus 5y that is equal to 1 plus 4i by 2. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா பாருங்க. So 2z plus 6 that is equal to z minus 5y into 1 plus 4i. நானிட்டோம் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். So அடுத்த ஸ்டெப்ஸ். So 2z plus 6 that is equal to z மல்டிப்ளை பண்ணா plus z. அடுத்து plus 4iz minus 5i. I square is minus plus ஆயிரும் plus 20. நெக்ஸ்ட் பாருங்க. இங்க ரெண்டு பார்ட் இருக்கு, ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். நடக்க போறது let the real part எடுத்தோம்னா 2z that is equal to z plus 20. ஓகேவா? 2z plus 6 இருக்கா? ஓகே. 2z plus 6 that is equal to z plus 20. So 2z minus z கிடைக்கும். So z is equal to என்ன ஆன்சர் பாருங்க 20 minus 14. ஓகேவா? ஒரு சின்ன கரெக்ஷன். ஓகே பாருங்க. கொஞ்சம் வேற ஒன்றும் இல்லை. இந்த z ஒன் சைடு கொண்டு வரேன். z ஒன் சைடு. அப்ப என்ன பாருங்க போட்டு ஈஸ் ஆன்சர் கிடைக்கும். So 2z minus z minus 4iz that is equal to remaining place மாத்திக்கங்க. 6 இருக்கு. 6 z லா பார்ட் minus 20 plus minus 6 plus 20. ஓகேவா? minus 6 plus 20. இப்போ இதில் டோட்டல் இதில் காமன் எடுத்துடலாம். காமன் எடுத்துட்டா 2 minus 1 minus 4i into z that is equal to 14. That is equal to 14. ஓகேவா? பாருங்க 2 minus 1 plus 4i that is equal to கிடைக்கிற ஆன்சர் 14. வேற பாருங்க 14 மட்டும் இருக்கா? வேற ரிமைனிங் பார்ட் இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் z உள்ளது, z உள்ள z எடுத்தீங்க. இங்க ஒரு -5 இருக்கா? ஒரு -5y. ஓகே? -5y. இது z ல பார்ட் இருக்குல -5i. இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சிருக்கு. 14 -5y. இப்போ நமக்கு z தேவைப்படுறதுனால சரி அந்த சிம்ப்ளை பண்ணனும்னா ஆன்சர் வந்து சிம்ப்ளை பண்றோம். 2 minus 1 3. So 3 minus 4i z that is equal to 14 minus 5i. Let's simplify பண்ணலாம். z is equal to
14 minus 5i divided by 3 minus 4i. Next. கவனிங்க. ரீகல் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கோம்? உள்ள மல்டி சிம்பிளை பண்ணிட்டோம். இப்போ இஜெட்ல ஒரு சைடு கொண்டு போறேன். 2z. இங்க ஒரு z இருக்குல்ல? இங்கிட்ட போது மைனஸ் z மாறிடுச்சு. minus 4iz that is equal to minus 6 plus 20 minus 5i. இதை சிம்பிளை பண்றேன். z காமன் எடுத்துட்டோம்னா 2 இருக்கும், minus 1 இருக்கும், minus 4i. ஓகேவா? into z. 14 20 minus 6 14 minus 5i. Next 2 minus 1 1. 2 minus 1 1. 1 minus 4i into z is equal to 14 minus 5i. Therefore z is equal to 14 minus 5i by 1 minus 4. 1 minus 4i. நம்ம என்ன செய்யணும்? டினாமினேட்டர்ல i வரக்கூடாது. ஏன்னா ரெக்டாங்கிள் ஃபார்ம். அதனால இதனுடைய கான்ஜுகேட் எடுத்து பண்ணோம்னா 1 plus 4i divided by 1 plus 4i. Next சிம்பிளை பண்றோம். சிம்பிளை பண்றோம் பாருங்க. That is equal to, so a minus b, a plus b, therefore a square minus b square. A square 1 square is 1, 4 square is 16, I square is minus, total minus minus plus 7 plus 16. இப்போ 14 மல்டிப்ளை பண்றோம். 14 1 is 14. 14 into 4 மல்டிப்ளை பண்ணோம்னா 16 remainder 1, so 56. ஓகேவா? 56. Next minus 5i, I square is minus plus இங்க minus plus 7 plus 20. That is equal to, இப்போ சிம்பிளை பண்ணுங்க. நம்ம என்ன சொல்றோம்? C3 சிம்பிளை பண்ணி பாருங்க. So 14 அடுத்து 14 into 4 56i 56i. இப்போ சிம்பிளை பண்ண that is equal to, நான் பாருங்க 14 plus 20 34. 56 minus 5 51 I 51i divided by 17. 51i divided by 17. So 34 by 17 minus 51i by 17. So 2 times load ஆகும். That is equal to 2. 3 times load ஆகும் minus 3i. நான் போன மெத்தட் பார்த்தோம்னா அது கான்ஸ்ட் பார்த்ததும் 2 minus 3i. இங்கேயும் 2 minus 3i. ஸோ எது ஈஸியாக மெத்தட் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். எது ஈஸியோ அந்த மெத்தட் நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. திஸ் ஃபார்மேட் இஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம். எஸ் ஓகே. ஸ்மால் கரெக்ஷன். 56i minus 5i that is equal to plus 51i. ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை, plus 51. ஸோ ஆன்சர் இஸ் 2 plus 3i. ஸோ போன மெத்தடும் இந்த மெத்தட் ரெண்டுமே ஈக்குவல் ஆன்சர். ஓகேவா? 2 plus 3. எது ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ போன மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இஜெட் மட்டும் நீ காமன் எடுத்து போடுறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதனால நீ ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணி ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் 2.6, if z1 கொடுத்துருக்காங்க, z கொடுத்துட்டு z1 by z2 பாயிண்ட் கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்மேட்ல இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ z1 divided by z2 that is equal to z1 3 minus 2i, z2 6 plus 4i. நான் சொல்லிருக்கேன் டினாமினேட்டர்ல i வரக்கூடாது. அதனால இதோட கான்ஜுகேட் யூஸ் பண்றேன். 6 minus 4i divided by 6 minus 4i. கான்ஜுகேட் போடும்போது i க்கு மட்டும் சிம்பிள் மாறும். ஓகேவா? So a plus b, a minus b. Therefore a squared minus b squared, 6 squared is 36, i squared is minus, இங்க பாரு minus plus 7 plus 16. ஓகேவா? இப்போ 3 ஆல் மல்டிப்ளை பண்றேன். 3 6 are 18, 3 4 are 12, 12i, 6 2 are minus 12, இங்க 12 க்கு minus 12i. ஓகேவா? So minus minus plus ஆயிரும். ஒரு ஃபார்முலா மைனஸ் வரும். மைனஸ் என்ன ஃபார்முலா வரும் பாருங்க. 2 4 are 8 போட்டேன். 8 போட்டேன். i squared minus டோட்டல் 3 மைனஸ் அதனால minus 8. That is equal to, சிம்பிளை பண்றேன். 8 minus 8 சிம்பிளை பண்ணோம்னா 10 minus 24i divided by, சால்வ் பண்ணா பாருங்க 52 கிடைக்குது. 52. ஓகேவா? 10 minus 4i 10 minus 4i 10 minus 24i divided by 52. இதை சிம்பிளை பண்ணா that is equal to 10 divided by 52 minus 24i by 52.
இதை சிம்பிளை பண்ணலாம் 2 டைப் பண்ணணும் பாருங்க that is equal to 5 divided by another 2 times remainder 1 12 26 அதே மாதிரி 12 I divided by 26 12 டைப் பண்ணிட்டோம். ஸோ இதே 2 டைப் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ரெக்டாங்கிள் ஃபார்மெட்டா இந்த சிம்பிளை பண்ணால் இதுவரை கொண்டு வந்தாவே ஆன்சர் வரும். திஸ் ஃபார்மெட் இஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம். இப்போ இதை சிம்பிளை பண்ணணும்னா நாங்கள் 6/13 வரும். ஸோ டினாமினேட்டர் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. அதனால ஸோ இதே ஃபார்மெட் போதும். 10 divided by 52 minus 24/52. This format is rectangular form. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.7. Find z inverse if z is equal to 2 plus 3i into 1 minus i. ஃபர்ஸ்ட் இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இதை யூஸ் பண்ணி z யூஸ் பண்ற போறோம். that is equal to z is equal to 2 into 1 2 into i 2 I use minus 2i 3 multiply பண்றோம் 3i I square is minus plus 7 plus 3 that is equal to 2 plus 3 5 2i plus 3i plus i இது z நம்மளுக்கு கேட்டிருக்குது z inverse. So z inverse means 1 by z that is equal to 1 divided by 5 plus i. இதோட கான்ஜுகேட் பார்த்தோம்னா ஐயோட 5 minus i divided by 5 minus i. So a plus b a minus b, therefore a squared minus b squared 25 a squared is பண்ணோம்னா I squared minus 4 minus plus 7 plus 1. So 5 minus i that is equal to 5 by 26 minus i by 26. ஓகேவா? இது இதனுடைய z inverse value. Yes. இப்போ எக்ஸசைஸ் 2.4ல ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். ஓகேவா? ரைட் த ஃபாலோயிங் இன் த ரெக்டாங்குலர் ஃபார்ம். இந்த டோட்டலாக 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் பார்த்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்பீங்க. z1 plus z2 டோட்டல் பார் இருந்துச்சுன்னா நம்ம தனித்தனி பார் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ z1 பார் plus z2 பார் யூஸ் பண்ண வேல்யூ மாறாதுன்றாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண வச்சுங்களேன். that is equal to 5 plus 9i இதுக்கு ஒரு பார் யூஸ் பண்ணலாம் plus 2 minus 4i to the power par. Par means இதனுடைய கான்ஜுகேட், அதாவது that is equal to 5 minus 9i plus 2 plus 4i. ஓகேவா? 2 plus 4i. இப்போ ரியல் பார்ட் பாருங்க. 5 plus 2 7 ரியல் பார்ட், 9i plus 4i, so that is equal to minus 5i. So first question la first question answer is over. இப்போ second கேட்டிருக்கா பாருங்க. second question. Yes, second கேட்டிருக்கா பாருங்க. 10 minus 5i divided by 6 plus 2i. இதனை சேர்ப்பதனுடைய கான்ஜுகேட் யூஸ் பண்ணோம்னா 6 minus 2i divided by 6 minus 2i. இதை சிம்பிளை பண்ணுங்க. a plus b a minus b, therefore a squared minus b squared யூஸ் பண்ணா 36. 6 squared is 36. I squared is minus 4 minus plus ஆயிரும் plus 4 2 2s are 4. இப்போ 10 மல்டிப்ளை பண்றேன். 10 6 are 60, 10 2s are 20 20i. So 5 6 are 30 minus 30i. I squared minus இங்க ஃபார்முலா மைனஸ் ஆயிரும். டோட்டல் 3 minus 3 minus minus. So 10. ஓகேவா? இங்க ஒரு minus minus plus I squared is minus or total minus 5 2s are 10. இப்போ சிம்பிளை பண்ணுங்க. ரியல் பார்ட் பாருங்க. 60 minus 10 50 minus 20 minus 30, so 50i 50i divided by so 40. ஓகேவா? that is equal to total 10 cancel பண்ணிடலாம். 5 by 4 minus 5i by 4. Real part, imagine this format is rectangular form. ஓகேவா? next first part third question. 3i par plus 1 by 2i அப்படின்றாங்க. ஓகேவா? that is equal to 3i par இதனுடைய par யூஸ் பண்ணாங்க minus 3i வந்துரும். ஓகேவா? 3i plus இதனுடைய கான்ஜுகேட் யூஸ் பண்றேன். 1 divided by 2 minus i into 2 plus i divided by 2 plus i.
So minus 3i plus a minus b, a plus b, therefore a squared minus b squared 4i squared minus power minus plus 1 வந்துரும். So multiply பண்ணா 2 into 1 2 i into 9, so 2 plus i, that is equal to இது l 5 வரும் multiply பண்றேன். So simplify பண்ணிக்குவோம், minus 3i plus 2 plus i divided by 5. So LCM போடுறேன், minus 15i plus 2 plus i, that is equal to minus 15i plus i 14i. So 2 minus 14i, this format is rectangular form. Okay va? So 15 plus 2 plus i, that is equal to 15 போட்டீங்க by 5. So last answer, that is equal to rectangular answer கிடைக்கும் 2 by 5 minus 14i by 5. This format is rectangular form. Okay va? என்ன பண்ணிட்டோம், LCM போடுறோம், 3 into minus 5 minus 15i plus 2 plus i divided by 5. So simplify பண்றோம், minus 15i plus 1i minus 14i plus 2. Okay va? So 2 minus 14 by 5, simplify பண்றோம், 2 by 5 minus 14i 5. So நான் பார்த்துருக்கோம் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் ரோ மாடலில் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ ரிமைன் சம்ஸ், ஓகே, கிளாஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.